கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த மாலை வேளையில் கூட ஒரு வீடியோ போட்டு அனுப்புகிறாங்க. ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன, பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லி. எனக்கு கொடுத்த பாடல்களில் தேவ வசனங்கள் மூலமாக தான் அந்த பாடல்கள். இந்த பாட்டை கேட்டு பாருங்கள். இந்த மாலை வேளையில் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்ட எந்த நீதியின் வலக்கரம் தாங்கும் என்றார். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், எந்த நீதியின் வலக்கரம் தாங்கும் என்றார். நீதியின் தேவனை தரிசிக்கும் போதெல்லாம் தகப்பனே என் மனம் சங்கீதம் பாடுதே. நீதியின் தேவனை தரிசிக்கும் போதெல்லாம் தகப்பனே என் மனம் சங்கீதம் பாடுதே. தகப்பனே என் மனம் சங்கீதம் பாடுதே. நான் பாடுவேன் என் இயேசுவை, என்னை படைத்ததையே நினைத்து. அவர் கரம் நீட்டி களிமண்ணை எடுத்து, அவர் கரம் நீட்டி களிமண்ணை எடுத்து, என்னை களிப்பாய் வணைத்தவரை, என்னை அன்போடு அணைத்தவரை நான் பாடுவேன் என் இயேசுவை, என்னை படைத்ததையே நினைத்து. எனக்கு அருமையானவர்களே, தேவன் படைப்பு எவ்வளோ அருமையானது பாருங்கள். ஒவ்வொரு படைப்பும் அருமையானது தான். நம்ம உடம்புல ஒவ்வொரு அவயங்களும் ஒவ்வொரு படைப்புகளும் அவர் படைத்தது. அந்த படைப்பில் ஒன்று பழுதான போனால் கூட நம்ம உயிரோடு இருக்க முடியாதுங்க. ஆனாலும் அந்த பழுது ஆகாதபடி கர்த்தர் ஒவ்வொரு இடத்துலையும் காத்து வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவளை நம்புகிறவர்களை ஒருபோதும் கைவிடாதவராய் இருக்கிறார். அவர் ஒருபோதும் மனுஷரை மறந்து விடாதவராக இருக்கிறார். அதற்காக தாங்க இந்த உலகம் பொல்லாப்புக்குள்ளே கிடக்கிறது. இந்த உலகம் இனி காலம் செல்லாது. அதனால தான் நாங்கள் சொல்கிறதெல்லாம் அந்த கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை விசுவாசிங்க. அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏன்னா அவர் ஒருவர் மாத்திரமே நமக்காக இரத்தம் சிந்தினார், நமக்காக சிலுவையை சுமந்தார். அவர் மரித்தும் உயிர் தெழுந்து சதா காலங்களிலும் நம்மளோட கூட இருக்கிறார். ஆமேன். இந்த மாலை வேளையில் கூட இந்த அருமையான வீடியோவை போட்டு அனுப்புகிறேங்க. அந்த வீடியோ எல்லாருக்கும் அனுப்புங்க. அம்மாவுக்காக லைக் பண்ணுங்க. கர்த்தரை நம்புங்க, விசுவாசிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.